அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். உனது வாரிசுகளை பிறரிடம் கையேந்தும் நிலையில் விட்டுச் செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுச் செல்வதே சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1296. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மால் இயன்ற அளவு நம்முடைய வாரிசுகளுக்காக எதையாவது சேமித்து வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்துடைய சாரம்சம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்துகள் அனைத்தையும் பொது தேவைக்காக கொடுக்க முன் வந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம்தான் இது. இதை புரியாமல் பல பெற்றோர்கள், நான் இருக்கும் வரை அவர்களை பராமரிப்பேன், எனக்கு பிறகு அவர்கள் எப்படியாவது போகட்டும் என்கிற விரக்தியான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். இது தவறான ஒரு நிலை. நம்மால் இயன்ற அளவிற்கு அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்ல வேண்டும். பலருடைய நிலை, நாங்கள் வாழும் காலங்களிலேயே எங்களால் எந்த சொத்து செல்வத்தையும் சேகரிக்க முடியவில்லை, அவ்வாறு இருக்க வாரிசுகளுக்காக நாங்கள் எதை விட்டு செல்வது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, குறைந்தபட்சம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களாகவே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உலக அறிவு பெற்றவர்களாகவும் மார்க்க ரீதியாக சுயமரியாதை பேணக்கூடியவர்களாகவும் அவர்களை உருவாக்கிவிட்டு செல்வதும் இதில் அடங்கும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த குழப்பம் ஏற்படாது. அல்லாஹ் விளங்குவதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.